இதோட ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எந்த ஊர்லேருந்து வரோன்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நாங்க போனோனே பார்த்தீங்கன்னா, நாங்க தமிழ் ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மகிட்ட வந்து தமிழ்ல தான் பேசுகிறாங்க ரேட்டே. ஸோ நம்ம ரேட் பேசும்போதுக்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க நம்ம பாஷையிலே பேசுங்க, நம்ம பாஷையில பேசுங்கன்னாங்க." எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் புரியுது, அவரு நம்ம ரேட்ட வந்து நாங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தோம். நீங்க தமிழ்ல சொல்லுங்க. 700, 600 நீங்க சொல்லாதீங்க. ரூ. 700, ரூ. 500 சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ₹700 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போட்டு ஏறி கிளம்பிட்டோம், உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு. ஆனா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள போனோம். உள்ள போட் ஏறுனோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா நாங்க சாதாரணமா தான் இருக்கும் இந்த வியூஸ் எல்லாமே அப்படின்னு நெனச்சுட்டு தான் சாதாரணமா ஏறுனோம். சும்மா ஒரு போட்ல இருக்கு, அப்படியே லேக் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு வருவாங்கன்னு நெனச்சுட்டு தான் போனோம். ஆனா போட் ஏறிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு வியூஸ் தான் இருந்தது. தென்னை மரம் அது மாரி ஒரு நார்மல் ஃபாரஸ்ட் வியூல இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கு போம்போது தான் டிரைவர் கிட்ட கேட்டுட்டே இருக்கும்போது, உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பீச் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ஐலாண்ட் மாரி ஒரு பிளேஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இருக்கு, ரிவர் இருக்கு, லேக் இருக்கு, பீச் இது எல்லாமே மீட் பண்ற பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரெசார்ட் இருக்கு. லைவ் ஃபுட் ஸ்டால் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபுட்ட வந்து நீங்க லைவா கடல்லருந்து புடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு அப்படியே லைவா செஞ்சு குடுத்தாங்க. ஸோ அது மாரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த பில்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகுபலி ஷூட்டிங்கும் இங்க தான் பண்ணியிருக்காங்க. பாகுபலி 1ல வந்து பிரபாஸோட இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து இந்த பில்டிங்கில தான் எடுத்தேன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பில்டிங்குமே பிரம்மாண்டமா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஸோ அப்படியே நாங்க ட்ராவல் பண்ணி அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம். இந்த பில்டிங் வியூ, ரெசார்ட்ஸ் எல்லாமே நாங்க ரெசார்ட்ஸ் உள்ளலாம் எடுத்து தங்கல. பட் ஆனா ரெசார்ட்ஸ்லாம் வியூ பண்ணி பார்த்தோம். ஸோ ரெசார்ட்ஸோட ரென்ட் என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு வந்து 15,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வொர்த்துங்க. உள்ள போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிளேஸஸா இருந்தது. ஸோ அப்புறம் நாங்க அந்த ரெசார்ட்ஸ் எல்லாமே லைவ்ல அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்க போயிட்டே இருந்தோம். ஸோ என்னடா இன்னும் பீச் கண்ல படவே இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ரெசார்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தது. போயிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் பசி எடுத்துடுச்சு. ஸோ அப்புறம் கரெக்ட்டா கண்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ல வந்து ஃபுட் ஸ்டால் மாரி வச்சிருந்தாங்க. ஸோ அது கண்ல பட்டது. நாங்க எங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் குடுத்துட்டு, நாங்க அப்படியே வந்து பீச்சுக்கு போயிட்டோம். பீச்ல கண்ல பட்டுருச்சு. பீச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பீச்ல ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட்டா வந்து சூப்பரா இருந்தது. நம்ம சென்னையில இருக்க கோவளம் பீச் மாரி வந்து நீட்டா, பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருந்தது அந்த பீச்லயும். ஸோ பீச் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, திருப்பி அந்த ஹோட்டல்லயே வந்து நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணது எல்லாமே சாப்பிட்டோம். ஸோ முக்கியமா அதில ஃபிஷ் சொல்லணும்னா, செம்ம ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வந்து அந்த ரெசார்ட்லயே உட்காந்து சாப்பிடலாம். இல்லன்னா வந்து நம்ம போட்ல கூட போயிட்டே கூட நம்ம சாப்பிட்டுட்டே போலாம். நாங்க வந்து அந்த ரெசார்ட்ஸ்ல உட்காந்து ஃப்ளோட்டிங் ரெசார்ட்ஸ்ல உட்காந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருந்தது. நாங்க போற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மழை வேற பெஞ்சது. இன்னமும் கிளைமேட் சூப்பரா இருந்தது இந்த வியூ பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கும்போது தான் அடுத்தது இன்னொன்னு டிரைவர் சூப்பரா சொன்னாரு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கூட்டின்னு போனாரு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள போனீங்கன்னா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வழி இருக்குமா? இதுக்குள்ளலாம் போட் போகுமான்ற மாரி சிச்சுவேஷன் இருந்தது. அதெல்லாம் போங்கங்க நான் ஓட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எங்க டிரைவர் அவரு வந்து உள்ள கூட்டு போனாரு. ஸோ ஃபுல்லா மரம், செடி, கொடி, ஃபாரஸ்ட்டு தான் இருக்கு. விஷ காய்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளலாம் போயிட்டு டிரைவர் வந்து சூப்பரா வியூ காமிச்சிருந்தாரு. நெறைய முதலைங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளலாம் அப்படியே போயிட்டு சூப்பரா இருக்கு. இந்த முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல முழுசா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்களும் திருவனந்தபுரம் போனீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. திருவனந்தபுரம் இறங்கிட்டுனே நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இது பூவார் ஐலாண்ட் ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கான லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கீழ பாருங்க. கரெக்ட்டான லொகேஷன் எங்க இருக்குன்ட்டு. நீங்க திருவனந்தபுரத்திலேயே நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பிளான் பண்றதா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேக் வாட்டர் ரெசார்ட் போயிடுங்க. இந்த பூவார் ஐலாண்ட் ரெசார்ட். 2வது வந்து ஆழிமலா டெம்பிள் சொல்லிட்டு இருக்கு. அதுவுமே சூப்பரா இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த ஆழிமலா சிவ டெம்பிளையும் வந்து அப்லோட் பண்றேன். பெரிய சிவன் டெம்பிள் பக்கத்திலேயே பீச் இருந்தது. அதுவுமே சூப்பரான ஒரு லொகேஷன்ல இருந்தது. அடுத்தது கோவளம் பீச் இருக்கு. அடுத்தது வந்து பத்மநாத டெம்பிள் இருக்கு. பத்மநாத டெம்பிள் வந்து திருவனந்தபுரத்திலேயே தான் இருக்கு. ஆனா ஏன் லாஸ்ட்டா நீங்க அங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, பத்மநாத டெம்பிள் வந்து ஈவினிங் டைம்ல மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும்.
ஸோ ஈவினிங் டைம் நீங்க இது எல்லாமே ட்ரிப் எல்லாம் இந்த 3 பிளேஸஸுமே நீங்க சுத்தி பார்த்துட்டு பத்மநாப டெம்பிள் வரதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ பேசிட்டோம் முன்னாடியே திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. நாங்க 7 பேர் போயிருந்தோம் மொத்தமா. ஸோ 2 ஆட்டோ பேசியிருந்தோம். 2 ஆட்டோ ₹1000 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 1 டே ஃபுல்லா இருந்தாங்க. ₹1000 தான் குடுத்தோம் ஆட்டோக்கு. ஸோ அதுவுமே நல்லா வொர்த்தா இருந்தது. ஸோ இந்த வீடியோ முழு வீடியோ சூப்பரான வியூஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ. ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க் யூ. இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. உள்ள பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு நல்ல சூப்பரான பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு, இப்போ முழு வீடியோவும் அப்லோட் பண்றேன். வியூஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த வியூஸ்லாம் பார்த்தாலே நீங்க அங்க போய் பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்ஸு, பீச்சு, எல்லாமே இருக்குங்க. நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பாறை மாரி இருந்தது. அந்த பாறை பார்க்கறதுக்கு அப்படியே யானை மாரியே இருந்தது. அந்த வீடியோக்குள்ள நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம உள்ள ஒரு மாதா கோவில் ஒண்ணு இருந்தது. நெறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ்லாம் இருந்தது. ஸோ முக்கியமா சொல்லணும்னா நம்ம அந்த வாரிசு படம் டைரக்டர் சொல்லுவார் இல்லையா? அது மாரி தான் சொல்லணும். உங்களுக்கு ரெசார்ட் வேணுமா? ரெசார்ட் இருக்கு. ஐலேண்ட் வேணுமா? ஐலேண்ட் இருக்கு. பீச் வேணுமா? பீச் இருக்கு. வேணுமா? இருக்கு. ரிவர் வேணுமா? ரிவர் இருக்கு. போட் ரைட் வேணுமா? போட் ரைடு இருக்கு. எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. சூப்பரான பிளேஸ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நீங்க அலப்பி அது மாரிலாம் போயிட்டு அதிகமா காசு குடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு, ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு பிளேஸஸ்ல போயிட்டு நீங்க ஒரு பெர் டேவ என்ஜாய் பண்ணணும்னீங்கன்னா, அதுக்கான சூப்பரான பிளேஸ் வந்து திருவனந்தபுரம் பூவார் ஐலேண்ட் ரெசார்ட். ஸோ முழு டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க, பார்த்துக்கங்க. ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஸோ